Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து February 21. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நேற்று அனாலிசிஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,750க்கு மேலே வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 40,900. அது வந்து நமக்கு மார்னிங் வந்து அச்சீவ் ஆயிருச்சு. ஸோ 40,900 வந்து நமக்கு ஒன்ஸ் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கிறனால அங்கே என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து பை ஆர் செல் பண்ண முடியும். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன். ஸோ 40,900 கிட்ட ஒரு கன்சால்டேஷன் நடந்துச்சு. கன்சால்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன். ஸோ இந்த இடத்துல ஐடியலாக வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணியிருப்போம். ஸோ 4800 பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து ஷார்ட் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நான் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சைட்வேஸ் போனனால நம்ம வந்து ஃபர்தராக வந்து எந்த என்ட்ரியும் நம்ம பிளான் பண்ண முடியாது. சின்ஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு டிகே ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபைனல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து ஃபைனல் லெவல். ஸோ 40,800, 40,929 இதுதான் வந்து ஃபைனல் லெவல். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு. என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் லோ மறுபடியும் வந்து இங்கே டச் பண்ணிருச்சு, மறுபடியும் இங்கே வந்துருச்சு, மறுபடியும் இங்கே டச் பண்ணிருச்சு. இப்போ ஐடியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் உடைக்கணும். ஸோ சப்போர்ட் உடச்சி நமக்கு ரீடெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ மெயினாக வந்து நமக்கு இது எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் சப்போஸ் இங்கேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஐடியில் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40,800. ஸோ இதான் வந்து நமக்கு லெவல். ஸோ இந்த ஸ்விங்க்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 4929 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு எங்கே வரணும் ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் லெவல் 41,000 அல்லது நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100 வரைக்கும் போகலாம். ஸோ இது வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இருக்குது. ஒன்ஸ் 40,800க்கு மேலே வந்து நமக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி இல்லை நமக்கு இன்னொரு கேஸ் வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சைட்வேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைட்வேஸ் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ள கன்சால்டேட்டை மறுபடியும் பிரேக் அவுட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த பிரேக் அவுட் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபால் வந்து கீழே விழுந்துருச்சு 40,600 உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஃபால் வரும். அதுவே வந்து 40,800க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பை. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே மார்க்கெட் எங்கே இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலுக்குள்ளே வந்து மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரீமியம் வந்து டிகே பண்ணிடும். ஸோ நம்மளால் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் எடுத்து நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கு அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.